விளக்கம். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். So why should we choose love over power? எதற்காக நாம் வல்லமையை காட்டிலும் அன்பை தேர்ந்தெடுக்க Why வேண்டும்? should we choose love over all the spiritual gifts? எல்லா விதமான ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் நாம் எதற்காக அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும்? Paul was addressing some serious issues in the Corinth church. கொரிந்த் சபையிலே வைத்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை அந்த இடத்திலே அவர் பேசுகிறார். So அத நாம இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். We are going to meditate that today. இப்பதான் என் செய்தியே ஆரம்பிக்குது. My message is starting only from now. Amen. அதனால தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா So those who சொல்லுங்க. are அல்லேலூயா. sleeping say hallelujah. Thank you. So description of God ஆகவே தேவன் யார் என்பதற்குரிய விளக்கம் is love. அன்பு. So what is description of love? இந்த அன்பின் விளக்கம் என்ன? இந்த அன்பு அந்த அன்பை நீங்க எப்படி விளக்குறீங்க? How are you describing this love? அத நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண So we are போறோம். going to meditate on that. அன்பை எப்படி விளக்க போறீங்க? How are you going to describe love? So Paul is talking about love in 1 Corinthians chapter number 13. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே அன்பை குறித்து பவுல் பேசுகிறார். காரணம் என்ன? What is the reason? கொரிந்து மக்கள் The people in Corinth, ஆவிக்குரிய வரங்களுக்கு முதல் இடத்தை so கொடுத்தார்கள். they give first preference to the spiritual gifts. தீர்க்க தரிசன வரம், The gift of prophecy, அந்நிய பாஷை வரம், to speak in tongues, சுகமளிக்கும் வரம். the healing gift. எல்லாம் சொல்லுங்க வரங்கள் நல்லதுன்னு சொல்லுங்க. Everybody say gift is good. சத்தமா சொல்லுங்க வரங்கள் நல்லது. Say that gift is good. ஆண்டவர் வரங்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார். God has given gifts to the church. எதற்காக வரங்கள்? Why the gifts have been given? தனிநபரை பிரதானப்படுத்த அல்ல. It is not to give that specific thing to one person. தனிநபரை முக்கிய நபராக காட்ட அல்ல. Not to show a person as if he is a very big person. ஆண்டவர் சபைக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். God has given those gifts to the church. சபையிலே எல்லா வரங்களும் கிரியை செய்ய வேண்டும். All the gifts should operate in church. காரணம் என்ன? Why? அந்த வரங்கள் என்ன செய்கிறது? What these gifts do to us? சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. It gives the edification to the church. Amen. All the gifts bring edification to the local church. அது சபைக்கு உண்டான பக்தி விருத்தியை So we கொடுக்கிறது. need gifts of the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் நமக்கு But தேவை. here in Corinth church, ஆனால் இந்த கொரிந்து சபையிலே they were வைத்து giving too much importance to the gifts. இந்த வரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் காண But love முடிகிறது. was missing. அந்த இடத்திலே அன்பு இல்லாமல் இருக்கிறது. When love is missing, அன்பு இல்லாமல் போகும் peace என்றால் is missing. சமாதானம் இருக்காது. When love is missing, அன்பு இல்லை என்றால் the presence is missing. அங்கே பிரசன்னம் இல்லாமல் When போகிறது. love is missing, அன்பு இல்லாமல் போகும் God என்றால் himself is missing. தேவனே அந்த இடத்தில் இருக்க மாட்டார். So Paul was addressing this serious issue. ஆகவே இந்த முக்கியமான ஒரு காரியத்தை கொரிந்து சபையிலே அவர் So பேசுகிறார். அன்புக்கு எப்படி விளக்கம் So சொல்றீங்க? how is he describing love here? எப்படி நீங்க describe பண்றீங்க? How are you describing love? நல்லா கவனிங்க. So listen carefully. We see love is described by action words. இந்த அன்பானது ஒரு செயலின் வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அன்பு செயலின் வார்த்தைன்னு Say சொல்லுங்க. love is an action word. சத்தமா சொல்லுங்க செயலின் வார்த்தை. Action word. செயலின் வார்த்தை. It is an action word. When you look at the gifts, இந்த gifts இந்த வரங்களை நாம் பார்க்கும் பொழுது gifts are temporary. அது தற்காலிகமானதாக ஒன்றாக Gifts இருக்கிறது. are not permanent. அது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Tongues is not permanent. இந்த அந்நிய பாஷையிலே பேசுவது எப்பொழுதும் நிரந்தரம் கிடையாது. Prophecy is not permanent. தீர்க்க தரிசனம் நிரந்தரம் கிடையாது. All the gifts are இந்த வரங்கள் எல்லாம் temporary containers. அதெல்லாம் தற்காலிகமாக கொள்கிற ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது. Exactly, all the gifts, எல்லா வரங்களும் they கூட are temporary containers. ஒரு தற்காலிகமாக அதை வைத்துக் கொள்கிற பாத்திரமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேலையை நிறைவேற்ற இந்த வரங்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தை போல் இருக்கிறது. In order to fulfill the work of God, all these spiritual gifts are like containers which All holds these it. gifts are just containers. இந்த வரங்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது. But love, ஆனால் அன்பு அன்பு is God's work itself. அது தேவனுடைய கிரியையாகவே இருக்கிறது. சொல்லுங்க அன்பே கிரியைன்னு சொல்லுங்க. It is
அன்பே கிரியை. அந்த gifts கிடையாதுங்க. It is not the gifts. சோ அன்புதான் பிரதானம். So love is the most important so thing. எப்படி அதை describe பண்றீங்க? So how are you describing that? Love is described by action words. இந்த அன்பானது செயலின் வார்த்தைகள் மூலமாக Not சொல்லப்படுகிறது. by impressive concepts. ஒரு ஈர்க்கக்கூடிய யோசனைகளால் அல்ல. It is not just another impressive concept. இது இன்னொரு ஈர்க்கக்கூடிய மற்றவரின் ஒரு யோசனை It கிடையாது. is described by action words. அது ஒரு செயலின் வார்த்தையாக இருக்கிறது. What are the action words? இந்த செயலின் வார்த்தைகள் என்ன? Help is an action word. உதவுவது ஒரு செயலின் சொல்லுங்க வார்த்தை. உதவுவதுன்னு சொல்லுங்க. Help. சத்தமா சொல்லுங்க உதவுவது. Helping. இன்னும் போதாது உதவுவது. Helping. உதவி செய்தல். To help இது somebody. அன்பின் வார்த்தை. This is a word of love. உதவி செய்தல் அன்பின் வார்த்தை. It is a love word. அவங்க உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, Though they may not think you or நன்றி not, உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ இல்லையோ, they may not show their gratitude to you, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்களோ இல்லையோ, they may not be a blessing to you, உங்க பின்னால தவறா பேசுறாங்களோ இல்லையோ, they may or may not speak bad things about உங்க you, முதுக குத்துறாங்களோ இல்லையோ, they may backstab you or not, நீங்க உதவி செஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. you continue to help somebody சொல்லுங்க சோர்ந்து போகாம. without growing weary, சத்தமா சொல்லுங்க சோர்ந்து போகாம. without growing weary, சலிக்காம. without getting உதவி irritated. செஞ்சிட்டே இருக்கிறீங்க. If you continue to help somebody, காரணம் என்ன? why do you help that இங்க way? கை வச்சு சொல்லுங்க அன்புன்னு சொல்லுங்க. Say it is because of love. சத்தமா சொல்லுங்க அன்புன்னு சொல்லுங்க. It is because of Love love. is described by action words. இந்த ஒரு செயலின் வார்த்தை மூலமாக அன்பு Help is விவரிக்கப்படுகிறது. one such action word. அப்படியாக உதவுவது ஒரு செயலின் வார்த்தையாக Support இருக்கிறது. is one such action word. மற்றவருக்கு ஆதரவு கொடுப்பதும் அது அன்பின் வார்த்தையாக ஒருவரை இருக்கிறது. தாங்குவது, To support somebody, ஒருவரை ஆதரிப்பது, to support somebody, அது அன்பின் வார்த்தையாய் இருக்கிறது. these are words of love. அது செயலின் வார்த்தையாய் It is இருக்கிறது. an action word. ஒருவரை ஒருவர் தாங்குகிறோம். To support each other. காரணம் என்ன? Why do we do that? நமக்குள்ள என்ன இருக்கிறதுங்க? What do we have inside இங்க us? கைவை சொல்லுங்க அன்பு இருக்குன்னு Say சொல்லுங்க. that we have love. இங்க கைவை சொல்லுங்க அன்பு இருக்குன்னு சொல்லுங்க. We have love. ஆமென். அன்பு இருக்கிறதுனால தான தாங்குறோம். It is only we have love, we are supporting somebody. What other action words? மத்த இந்த வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது? Listening. கூர்ந்து கவனிப்பது, சொல்லுங்க கேட்பது. கவனிப்பதுன்னு சொல்லுங்களே. கவனிப்பது. சத்தமா சொல்லுங்க கவனிப்பதுன்னு சொல்லுங்க. Listening to someone. உங்க பிரச்சனை யாராச்சும் கேட்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன டைம் இல்லன்னு சொன்னா, If someone says that they don't have the time to listen to your பக்கத்துல problem, பார்த்து சொல்லுங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுங்களே. say don't get disturbed. அப்செட் ஆகாதீங்க. Don't get upset. அவங்களுக்கு என்ன இல்லங்க? What they do not very have, simple அன்பு இல்லன்னு சொல்லுங்க. they do not have love. யாருக்கு அன்பு இல்லையோ, Those who do not have love, உங்க கஷ்டத்தை கேட்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. they do not have time to listen to your problem. யாருக்கு உண்மையான அன்பு இருக்கோ, Those who have the real love, நீங்க பேசும் பொழுது when you talk to them, அவங்க கேட்பாங்க. they would listen to you. அன்பா இருக்கிறவங்க Those who are with love, கவனிப்பாங்க. they would listen to you. Amen. Hallelujah. What Hallelujah. other action words? இன்னும் இந்த செய்கையின் காரியங்கள் Let me என்ன? go quickly. நான் மிகவும் வேகமாக போகிறேன். Care is another action word. மற்றவர்களுக்கு அக்கறை காண்பிப்பதும் அப்படியான ஒரு அன்பின் Amen. வார்த்தை. பராமரிப்பது ஒரு அன்பின் செயலாய் இருக்கிறது. Caring is also an action word. Amen. ஒருவரை நாம் கவனிப்பது பாருங்க. In order to care for somebody, வயசானவங்களை கவனிக்கிறோம் பாருங்க. to show our love and care for an elderly person. எங்க அம்மா 88 வயசு. My mom is 88 years என் old. பேரனுக்கு இன்னும் 2 வயசு கூட ஆகல. My grandchild is not even 2 years என் old. பேரனுக்கு அடுத்த மாசம் 2 வயசு ஆகுது. Next month my grandson would be celebrating his second அவங்க birthday. கொள்ளு பாட்டி. She's a great grandmother. இவன் கொள்ளு பேரன். He is a great grandson. 88 வயசு. 88 years. இன்னும் 2 வயசு ஆகல. Just not even 2 years. ரெண்டும் சண்டை போடுதுங்க. Both are fighting with each other. ரெண்டும் சண்டை போடுதுங்க. Both are fighting. எங்க அம்மா குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. And my mother has become like a child. பாருங்க அன்பு இருக்கிறதுனால தான். It is only because there is love in the heart. அந்த இடத்துல சலிப்பு இல்ல பாருங்க. There seem to be no irritation சில there. நேரத்துல கொஞ்சம் கஷ்டமாகிறது. Sometimes it becomes difficult. ஆனால் அன்பு பாருங்க. But if you look at the love, அதை தாண்டி beyond that, சகலத்தையும் it bears everything. சகித்துக்கொண்டு It bears and everything. சப்போர்ட் பண்ண And வைக்கிறது. it gives the necessary support. Amen. Give. கொடுப்பது, Giving.
கொடுப்பது is an action word. அதுவும் ஒரு செயலின் வார்த்தையாக இருக்கிறது. அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? If we do not have love, what we cannot do, கொடுக்கவே முடியாது. we can never give to someone. Protect மற்றவர்களை பாதுகாப்பது is an action word. அதுவும் ஒரு செயலின் வார்த்தையாக இருக்கிறது. ஒருத்தரை பாதுகாக்கிறது பாருங்க. If you protect somebody, first serviceல சொன்னேன். I told this during the first service. லைனஸ் என் பையன் இருக்கான் பாருங்க. If you look at my son Linus, வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா as soon as he comes back home, அவனுக்கு வேற வேலையே கிடையாது. he doesn't have any other work. ஒரு ராத்திரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அவ்வளவுதான் தூங்குறான். He is sleeping just for 3 to 4 hours in a day. சர்ச் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா after he come back home from the church office, அந்த குழந்தையோடு தான் இருக்கிறான். he would always spend his time with the little one. கிட்ட திட்டு வாங்காத நாள் இல்ல. Every single day he would get scoldings from me. போய் அணைச்சுக்கறான் குழந்தையை. He would go behind him and hug him. சும்மா விழக்கூடாது. The boy he should not fall down. Oh, he has fallen down. அப்படியே போய் இப்படி ரெண்டு கையை வெச்சுக்கிடுவான். He would try and protect him with both his hands. காரணம் என்ன? What is the reason? பிள்ளை காயமாக கூடாது. My child should not get hurt. அவ்வளவு protective-ஆ இருக்கிறான். So he is very protective towards his son. Why does he do that? எது அதை செய்ய வைக்கிறது? What is making him to do that? அன்பு அதை செய்ய வைக்கிறது. It is love that is making him to do that. இப்ப அவனை நான் எப்படி திட்றனோ, like how I am scolding him. என் வீட்ல எங்க வீட்டு பெரியவங்க என்ன திட்டி இருக்காங்க my என்ன அப்படி elders you have scolded me like that when I did the same thing to Linus. நான் protect பண்ணி வளர்த்தேன். I have protected him that way and brought him up. ரெண்டு பிள்ளைகளை அப்படி வளர்த்தேன். I brought my 2 children that way. So action words. See, in the செயலின் வார்த்தை, Paul is writing about. அதை குறித்து பவுல் இந்த இடத்தில் எழுதுகிறார். He is not writing about. அவர் எழுதுவது how love feels. இந்த அன்பு எப்படி உணர்ச்சிபூர்வமாக இருப்பதை குறித்து அல்ல. He is not writing about how love feels. அது என்ன உணர்வை கொடுக்கும் என்பதை குறித்து அவர் பேசவில்லை. அவர் எதை குறித்து எழுதுகிறார்? how love can be seen in action. அது எப்படி செயலிலே நாம் காண முடியும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். somebody say love. அன்பு என்று சொல்லுவாங்க. அன்பு. somebody say love. அன்பு. love should be seen in action. அது நாம் செயலிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க love. அன்பு என்று சொல்லுவாங்க. அதை நாம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். செயலிலே காண வேண்டும். இங்க இருக்குதுங்க. they say inga, it's inside my heart. இங்க வராதா? will it not come out? இதுல வராதா? will it not come in hand? எனக்கு இங்க இருக்கு அன்பு பாசம். I have all the love and affection here, pastor. மத்ததுக்கெல்லாம் இங்க இருந்து வருது. For everything else it comes from your mouth. மத்ததுக்கெல்லாம் இப்படி கை போகுது. Everything your hand goes that way. அன்புன்னு சொன்னா மாத்திரம். But when you say and talk about love, வாயில நல்ல வார்த்தை வராது. good words would not come out of their mouth. கை வராது. Their hand will not go and show affection. ஆதரிக்க கை வராது. Their hand will not show the support to others. Love should be seen in action. ஆகவே இந்த அன்பானது செயலின் மூலமாக காணப்பட வேண்டும். Amen. Let me go to my main points. முக்கியமான அந்த பாயிண்ட்க்கு நான் போறேன். I will go quickly. வேகமாக போகிறேன். Paul is writing. பவுல் எழுதுகிறார். What love is not. அன்பு எதுவாக கிடையாது என்பதை குறித்து எழுதுகிறார். What love is not. எது அன்பு கிடையாது? Let me try and share everything in 10 minutes. 10 நிமிஷத்துல எல்லாவற்றையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 Corinthians chapter number 13. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் verse number 4. 4வது வசனம். Paul says what love is, two things. Love is patient, love is kind. அன்பை குறித்து 2 காரியங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. So we are not going to meditate. அதை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. We meditate what love is not. எது அன்பு கிடையாது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The first thing is, முதலாவது, love does not envy. அன்பு பொறாமை கொள்ளாது. சத்தமா சொல்லுங்க, பொறாமை கொள்ளாதுன்னு சொல்லுங்க. Love does not envy. அன்பு என்ன செய்யாதுங்க? What will love not do? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, பொறாமை கொள்ளாது. Love does not envy. Amen. Envy is one of the least protective thing. இந்த பொறாமையானது நம்மை காக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பொறாமையினால எந்த செழிப்பும் எந்த முன்னேற்றமும் எந்த நன்மையும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கிடையாதுன்னு சொல்லுங்க. Because of this envy there is no prosperity, then there is no growth. Most damaging of all sins. எல்லா பாவங்களிலும் எல்லா குலைத்து போடுகிற ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த பொறாமை என்பது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சின்ன பாவம் அல்லன்னு சொல்லுங்க. Say this envying is not a small sin. சத்தமா சொல்லுங்க, சின்ன பாவம் அல்லன்னு சொல்லுங்க. Say it is not a small sin. இது லேசா எடுத்துக்கொள்ள கூடாது. You cannot take it lightly. பொறாமை என்பது பெரிய பாவம். This envying is a big
sin. இந்த பொறாமை ரொம்ப டேமேஜ் பண்ணுங்க. It damages somebody in a very big way. Relationship damage It பண்ணுங்க. damages the relationship. Marriage damage It பண்ணுங்க. damages the marriage. என்ன குடும்பங்களை டேமேஜ் It பண்ணுங்க. damages families. ஊழியத்தை டேமேஜ் பண்ணுங்க. It damages ministries. பவுல் 12 அதிகாரத்துல அத குறித்து பெரிய லிஸ்ட் எழுதுறாருங்க. In the 12th chapter, Paul is writing and giving a very big list. சர்ச்சில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படாதீங்க. He says, do not envy in the church against another person. ஒருத்தர் நல்ல பாட்னர்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. If somebody sings well, give praises to ஒருத்தர் God. நல்ல வாஸ்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. If someone is a good musician, give praises to ஒருத்தர் God. தீர்க்கதரிசனம் சொன்னா ஸ்தோத்திரம் If பண்ணுங்க. someone is prophesying, give glory to அந்த God. தீர்க்கதரிசனம் ஆண்டவர் கொடுத்ததா இருக்கணுங்க. But that prophecy should have been given from God. ஆக வரங்கள் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படும். So the gifts varies from one person to another person. இது நான் வாங்கலங்க. This I have not கர்த்தர் received. எனக்கு இலவசமாய் கொடுத்தது. God has given this gift freely to me. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஹalleluya. சோ அதனால பவுல் சொல்றாரு சபையில பொறாமை இருக்கலாகாது. So Paul says you cannot have envy in the church. Love keeps its distance from enemy. Envy. இந்த அன்பானது இந்த பொறாமைக்கு மிகவும் தூரமாக இருக்கிறது. Love keeps its distance from envy. அன்பானது பொறாமையை விட்டு மிக தூரமாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அன்புன்னு சொல்லுங்களே. Say love. சத்தமா சொல்லுங்க அன்பு. Love. பொறாமை விட்டு என்ன செய்கிறது? What does it do? தூரமாய் இருக்கிறது. It is far away from envy. Amen. If someone is promoted, யாரோ ஒருவருக்கு உயர்வு கிடைப்பதென்றால் love doesn't get upset. அந்த இடத்துல இந்த அன்புக்கு பொறாமை When வராது. someone succeeds, ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வருகிறார் என்றால் love doesn't get upset. அந்த இடத்துல அன்புக்கு அப்செட் ஆகாது. I mean, if someone builds a house, ஒருவர் வீடை கட்டுவார்கள் என்றால் love doesn't get upset. அந்த அன்பானது அதை பார்த்து If பொறாமைப்படாது. someone buys a car, யாரோ ஒருவர் கார் வாங்குகிறார் love என்றால் doesn't get upset. அதை பார்த்து அன்பானது அப்செட் ஆகாது. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Love doesn't envy. இப்படியாக அன்பானது பொறாமை கொள்ளாது. யாராச்சும் உங்க கிட்ட ஸ்வீட் பாக்ஸோட வந்தாங்கன்னு சொன்னா If someone comes to you with a sweet box, எதுக்குங்க ஸ்வீட் கொடுக்கறீங்க? you ask them, why do you give me a புதுசா sweet? கார் வாங்குனேங்க. I have purchased a new car. உடனே முகம் என்ன ஆகணுங்க? What should your face show இப்படி immediately? ஆகணுமா இப்படி ஆகணுமா? Should it shrink or it should brighten up? அதோ எப்படி ஆகணுங்க? இப்படி கை வைங்களே. Keep இப்படி your கை hand. வைங்களே. அந்த ஸ்வீட் பாக்ஸோட கார் வாங்குனேன்னு சொல்லி வந்தன்னா முகம் இப்படி ஆகணுமா இப்படி ஆகணுமா? So when someone gives you sweet, நல்ல how your bright face should, ஆகணும். your கர்த்தருக்கு face ஸ்தோத்திரம். should brighten up. ஆமென். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will continue to bless you. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Envy is not a small sin. இந்த பொறாமை என்பது சின்ன பாவம் Let கிடையாது. me go quickly. வேகமாக செல்கிறேன். Second thing. இரண்டாவதாக What love is not. அன்பு எதுவாக கிடையாது. Love doesn't parade itself. அன்பு தன்னை விமரிசையாக காட்டிக்கொள்ளாது. Amen. என்னங்க நம்ம தானம் பண்றோம். We are giving to நம்ம someone. தர்மம் பண்றோம். We are giving alms to நம்ம somebody. நல்லது பண்றோம். We are doing good things to others. எதற்காக? Why do we do those things? விளம்பரத்துக்காக அல்ல. It is not for any publicity. அன்பினால் ஒரு உதவி செய்யும் பொழுது, When we help someone because of love, அன்பினால் யாருக்கும் ஒரு gift கொடுக்கும் பொழுது, out of love you give gift to அதை someone. எப்படி செய்யணுங்க? How do you have to do that? யாருக்கும் தெரியாம செய்யணும். You should do that without others' knowledge. விளம்பரத்துக்காக Those who do that for publicity, இவன் கொடுக்கிறது 10 நோட் புக் இருக்குங்க. he may have given 10 notebooks. 10 ஏழைக்கு கொடுப்பான். He would have given for 10 poor ஆனா 10 people. கேமரா இருக்கும். But there would be 10 cameras surrounding there. அது அன்புனால செய்யற உதவி So that கிடையாது. is not a help given out of love. அது அந்த மாதிரி ஒரு சேரிட்டி கிடையாது. It is not a charity that is given பக்கத்துல பார்த்து out of சொல்லுங்க love. அன்பு கேமராவோடு போகாதுன்னு Say சொல்லுங்க. that love will not parade with camera. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கேமராவோடு போகாதுன்னு Love சொல்லுங்க. will not parade with camera. Amen. Praise the Lord. Love doesn't parade itself. Yeah. Love gives because it loves to give. அன்பு கொடுக்கிறது ஏனென்றால் அது கொடுப்பது அதற்கு பிரியமாக Write இருக்கிறது. it down. Write it எழுதி down. கொள்ளுங்கள். Love gives. அன்பு எதற்காக Hello, கொடுக்கிறது? love gives. அன்பு கொடுக்கிறது Because it loves to give. ஏனென்றால் கொடுப்பது அதற்கு மிகவும் பிரியமாக Shall I repeat இருக்கிறது. it again? நான் திரும்பவுமாக Love சொல்கிறேன். gives. அன்பு கொடுக்கிறது Because it loves to give. ஏனென்றால் கொடுப்பது அதற்கு பிரியமாக இருக்கிறது. தமிழ்ல சொல்லுங்க சிஸ்டர். அன்பு கொடுக்கிறது ஏனென்றால் கொடுப்பது அதற்கு பிரியமாக இருக்கிறது. அன்பு கொடுக்கிறது. சொல்லுங்க அன்பு கொடுக்கிறது. Say love gives. ஏனென்றால் Why? அது கொடுப்பதில் பிரியப்படுகிறது. Because it gives, it loves to give. Amen. கரங்களை தட்ட மாட்டீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
ஆமென். ஷோ ஆஃப் எல்லாம் கிடையாது. அந்த இடத்துல வெளியில காமிச்சு கொள்கிற காரியம் அந்த கிடையாது. ஷோ ஆஃபே கிடையாது. அந்த ஷோ ஆஃப் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. மூன்றாவதாக Love is not puffed up. அன்பு பெருமை கொள்ளாது. Love is not puffed. அன்பு பெருமை கொள்ளாது. பெருமையே கொள்ளாது. It is not puffed up. Puffed up is to be self focused. இந்த puffed up என்று சொல்லும்போது தன்னை தானே பார்த்து கொள்கிற ஒரு காரியம். Self focused. தன்னை தானே சுயம் அதில் அதிகமாக இருக்கும். எல்லா கவனம் எனக்கு தான் வேணும். Everybody should be look at me. எல்லா focus எனக்கு தான் I வேணும். should be the center of attraction. Exactly. எல்லாரும் என்ன தான் பார்க்கணும். All should look at me only. நான் பாடுறத தான் பார்க்கணும். People should look at how I am singing. நான் பேசுறத தான் பார்க்கணும். How I am talking. என்ன நான் போட்டுக்கிற Dress தான் பார்க்கணும். How what dress I'm wearing. அந்த மாதிரி எல்லாம் லவ் செய்யாதுங்க. So love will not do such things. லவ் என்ன செய்யுங்க? What would love do? லவ் என்ன செய்யுங்க? What would love do? தன்னை எந்த விதத்திலும் ப்ரொஜெக்ட் பண்ணாது. It will not project itself in any way. சுயத்தை அது ப்ரொஜெக்ட் பண்ணாது. It will not show or project itself. Amen. Pride of face. இந்த முகத்தின் பெருமை. ஆமென் சொல்லுங்க, முகத்தின் பெருமைன்னு சொல்லுங்க. The pride of face. சத்தமா சொல்லுங்க, முகத்தின் பெருமை. The pride of face. அன்புக்கு கிடையாது. Love does not have that. கலர் பெருமை அன்புக்கு கிடையாது. நிறத்தின் பெருமை இந்த அன்புக்கு கிடையாது. என்ன போல வெள்ளையா யாரும் இல்ல. Oh, no one is so fair like me. என் மூக்கு மாதிரி யாருக்குமே இல்ல. No one has got a sharp nose like mine. என் முடி மாதிரி யாருக்குமே இல்ல. No one has got a hair like me. அந்த முடியை குறித்து பெருமையா கொண்டவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா புலம்பிட்டு இருக்காங்க. Those who are boasting like that, they are all யூடியூப்ல தேடிட்டு இருக்காங்க எந்த ஷாம்பு போட்டா முடி வளரும்னு சொல்லி. So they are searching in YouTube what shampoo to use. Amen. Okay, let me go to the fourth. நான்காவது point. What love is not. அன்பு எது அன்பு கிடையாது. Love does not behave rude. அது முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாது. Amen. அன்பு என்ன செய்யாதுங்க? What will love not do? முரட்டுத்தனமாய் will not behave நடக்காது. rudely. Amen. முரட்டாட்டம் பிடிக்காது. It will not behave rudely. Where there is love, எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ there will be kindness. அந்த இடத்துல இரக்கம் இருக்கும். Amen. சொல்லுங்க, எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ. Where there is love. சொல்லுங்க, எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ. Where there is love. அந்த இடத்தில் இரக்கம் இருக்கும். There is kindness there. There will be kindness. அந்த இடத்தில் இரக்கம் இருக்கும். There will be good manners. அந்த இடத்துல நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கும். சொல்லுங்க, good manners ன்னு சொல்லுங்க. நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கும். நான் என் பசங்களுக்கு அதான் சொல்லி கொடுக்கிறேன். And that is what I teach my children. Husband wife give respect, talk politely, don't talk rude. கணவன் மனைவி ஒவ்வொருவருக்கொருவர் நன்றாக பேசிக்கொள்ளுங்கள், முரட்டுத்தனமாக பேசக்கூடாது. You need to express. உங்களுடைய காரியங்களை நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது, you're upset about something, express it. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அப்செட் ஆயிருந்தீங்கன்னா வெளியில சொல்லுங்க. You don't agree with something, you express it. ஏதோ ஒரு காரியத்துல உங்களால அங்கீகரிக்க முடியலனா அதை வெளியில சொல்லுங்க. But in a polite manner. அது ஆனால் இரக்கத்தோடு நல் வார்த்தைகளோடு கூட சொல்லுங்க. அன்பு இல்லாததனால தான். It is because someone do not have love. We are so rude to each other. ஒருவருக்கொருவர் இப்படி முரட்டுத்தனமாக நாம் கடினமாக நடந்து கொள்கிறோம். Words hurt each other. அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு காயத்தை உண்டு பண்ணுகிறது. அன்பு என்ன செய்யாதுங்க? So what love will not do? அந்த மாதிரி முரட்டு தனமா நடக்காது. It will not behave in a rude manner. எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. I have very less time. Love does not seek its own. அன்பு தன்னுடைய சுயத்தை தேடாது. Amen. Love doesn't seek its own. அன்பானது தன் சுயத்தை தன்னை பார்க்காது. Turn to somebody and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. I want to be, I should be. நான் இப்படி இருக்கணும். Others centered person. நான் மற்றவர்களுக்கு மையமாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கைவை சொல்லுங்க, I should be. நான் எப்படி இருக்க வேண்டும்? I should be. நான் எப்படி இருக்க வேண்டும்? Others centered person. மற்றவர்களை மையமாக வைத்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை. Not self centered person. என்னை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, others centered person. மற்றவர்களை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை. Not self centered person. என்னை குறித்த வாழ்க்கை அல்ல. எல்லாமே எனக்கு தான். Everything is for me. எல்லா கனம், all those எல்லா things, புகழ், all the praises, எல்லா கனம் எல்லா புகழ், all the honor and praises என் ஒருவனுக்கே. I only deserve. அப்படி இல்லங்க. It is not like that. எல்லா ஆசீர்வாதம் என் ஒருவனுக்கே அல்ல. All the blessings is not just for me. other centered அல்ல. It should be other centered, self centered. மற்றவர்களை மையமாக வைத்து இருக்க வேண்டும், தன்னை சார்ந்ததாக இருக்க கூடாது. ஆறாவது காரியம், love is not provoked. அன்பு தூண்டப்பட மாட்டாது. Amen. Love is not provoked. அன்பு தூண்டப்பட மாட்டாது. இன்னைக்கு பாருங்க, வெளிய நீங்க வண்டி எடுத்துட்டு போனாலே ப்ரோவோக் பண்றானா இல்லையா? If you take your vehicle outside, don't people provoke you while driving? நானு வண்டி ஓட்டுவானுங்க. They drive so rashly. அவன் வந்து நம்மளை இடிச்சிட்டு போவான். He would come and hit us. அவன் வந்து நம்மளை தேய்ச்சிட்டு போவான். He would come rub
our vehicle அவன் and go. ரேஷா போய் நம்மள மறைச்சு பாக்குவான். He would drive rashly and he would look back and stare at இப்படி us. நம்ம ஒரு நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்மள ப்ரோவோக் பண்றாங்க So பாருங்க. every single day there are people who are ready to provoke us எப்படி this way. கோபமுட்றாங்க பாருங்க. So they would put us into anger. அப்ப நமக்குள்ளாக என்ன இருக்கணுங்க? So what we need to have இங்க கை வச்சு inside சொல்லுங்க us, ஆண்டவருடைய அன்பு இருக்கணும்னு say that சொல்லுங்க. God's love we அப்ப should have. ஆண்டவருடைய அன்பு இருக்கும் பொழுது So when we have God's love inside you are not us, easily provoked. நீங்கள் வெகு சீக்கிரமாக தூண்டப்பட மாட்டீர்கள். And the seventh thing, ஏழாவது காரியம், love thinks no evil. அன்பு எந்த தீங்கும் நினையாது. Amen. சொல்லுங்க no evil ன்னு சொல்லுங்கடா. எந்த தீங்கும் சத்தமா நினையாது. சொல்லுங்க no evil. எந்த தீங்கும் What நினையாது. it literally means. அப்படி என்றால் என்ன? Love does not store up the memory of any wrong. எந்த தவறையும் இந்த அன்பானது அதோட நினைவிலே வைத்துக் கொள்ளாது. நான் முடிச்சிடுறேங்க. முடிக்க 10 நிமிஷம் தானே கேட்டேன், 10 நிமிஷம் மரியாதையா முடிச்சிருவேன். I'll finish within 10 minutes. பாருங்க, எந்த மெமரியும் ஸ்டோர் பண்ணாது அன்பு. எந்த காரியத்தை குறித்தும் அதனுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளாது. ஒரு வெளிநாட்டுல ஒரு கிராமம் இருக்கு. There is a village in foreign country. அவங்க வீடெல்லாம் கூரை ரொம்ப உயரத்துல இருக்கும். So they have the roof which is a very high roof they have. Full கிராமமே roof high. So the entire village has high roofs buildings. அதெல்லாம் ஏதோ எழுதி தொங்க விட்டுருப்பாங்க. So you see they would have written something and those things would be hanging from the நீங்க roof. உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா, So when you go inside and see, என்னடா தொங்க போட்டுருக்காங்க? and you would see what is that is hanging from the கர்த்தரின் roof. மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். God is my shepherd and I shall not அதுவா want. இல்லங்க. It is not those words. 1965 In the year 1965, எங்க மாமா இப்படி பேசினா my என்ன ஹர்ட் பண்ணா. my uncle spoke like this and he hurted me. இன்னொன்னு தொங்கிட்டு இருக்கும். Another one would be hanging. 1976 In the year 1976, எங்க சித்தப்பா இப்படி செஞ்சாரு, நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். my chittappa did this to me. I will never forget this in my இன்னொரு life. இடத்துல போனா இன்னொன்னு தொங்கிட்டு இருக்கும். Another place, another one will be hanging. என் பெரியப்பா என் மச்சான் இப்படி எல்லாம் என்ன நோக பண்ணா நான் மறக்கவே All மாட்டேன். the Periyappa and Machans are doing all these things and I will never forget it. யாரெல்லாம் என்ன தீங்கு பண்ணாங்களோ, All those wrong things what people have done நான் to me, சாகற வரைக்கும் மறக்க கூடாது. till my last breath I should not forget. அதெல்லாம் எழுதி இன்னிக்கு தொங்க விட்டுருக்காங்க. So they've written all these things and even today those things are hanging. சாகற வரைக்கும் அவங்க பண்ண துரோகத்தை மறக்காத. Till my last breath I'm not going to அந்த forget பேச்சை what they have done. Never forget what they have ஆனா spoken. அன்பு என்ன செய்கிறதுங்க? But what will love do? தீங்கு நினையாது. It will not think கரங்களை evil. நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எந்த ராங்கையும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ராங்கையும் ரெக்கார்ட் செய்யாதுன்னு It will சொல்லுங்க. not record any wrongdoing. அத எலிமினேட், அத எரேஸ் பண்ணிரும். It will erase all the wrongdoings. ஆமென். அன்பு அத தான் செய்யுங்க. Love will do only that. யாரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு எனக்கு I do தெரியல. not know to whom God is talking. Let me conclude. Let me say this and conclude. Love doesn't rejoice in iniquity. அன்பு அநீதியில் சந்தோஷப்படாது. Amen. It is willing to want the best for others. மற்றவர்களுக்கு சிறந்ததே நடக்க வேண்டும் என்று அன்பானது நினைக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்ங்கற எண்ணம் வேணும்னு So சொல்லுங்க. they should have the desire that good things should happen to இங்க others. கை வச்சு சொல்லுங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் Say சொல்லுங்க. good should happen for all. நம்ம எனிமிக்கும் நல்லது நடக்கணும். Even for my enemy good things should happen. அன்பு அப்படிதான் நினைக்குங்க. So love would always think இங்க that கை way. வச்சு சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு Say சொல்லுங்க. that all should live well. அவனுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். He needs more than this. அவனுக்கு இது போதாது. This is not sufficient ஆண்டவர் enough for சரியா him. போடல. God has not punished him ஆண்டவர் properly. சரியா போட்டிருந்தா எந்திரிச்சிருக்க மாட்டான். If God would have punished him, he wouldn't have got up from his யாரோ place. கஷ்டப்படுறதுல அன்பு என்ன செய்யாது, சந்தோஷம் படாது. So love will not rejoice in somebody else's suffering. புரியுதா உங்களுக்கு? Do you understand? எல்லாரும் சொல்லுங்க, அன்புன்னு சொல்லுங்க. Everybody say love. போதுமா உங்களுக்கு? Is it enough for you? என்ன வேணுமா? Or do you need more? தூது சீனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூது சீனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. fill us up as we proclaim this morning, Lord.
Become our everything. Be our everything, Lord. Let all our needs be met in you in the name of Jesus. You're my everything in you. Is all I need. You're my friend, you're my life.